அதிமுகவினுடைய வாட்ச்மன் சொல்ல அவர் மனம் வலிக்க வலிக்க வெளியேறினாருங்கிறது வரலாறு. எஸ்.ஏ. சந்திரசேகரனே இதை பதிவு பண்ணியிருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணி விஜய் அவர்கள் கூட தாராளமா அப்பா இப்படிலாம் நடந்துச்சாப்பா அப்படின்னு தாராளமா கேட்கலாம். ஆக கலைஞரை சந்தித்ததிலையும் கலைஞர் வசனத்துல எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் படங்கள் இயக்கியதையும் பார்த்து கொண்டே வளர்கிறவருக்கு இங்க சினிமாவில் ஒரு ரஜினி அளவுக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் ஆயிட்டோம், வசூல்ல மன்னன் ஆயிட்டோம், வசூல்ல சக்கரவர்த்தி ஆயிட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணும்போது ஆல்ரெடி ரஜினி அரசியலுக்கு வருவேன். எப்போ வருவேன் சொல்ல மாட்டேன். அரசியலுக்கு வருவேன். எப்போ வருவீங்க தெரியாது. அரசியலுக்கு வருவேன். எப்போ சார் வருவீங்க அப்படின்னு கடவுளெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார், மேலெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஆண்டவன் சொல்லுவான், அருணாச்சலம் செய்வான் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாட்ஷா காலத்திலிருந்து கிமு கிபி மாதிரி அன்னியிலிருந்து கடந்த 2 வருஷம் வரைக்கும்